வெல்கம் டு கைகோஸ் கேகே லெசன்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் யுனைட்டி இஸ் ஸ்ட்ரென்த். இது கிளாஸ் 3 இங்கிலீஷ் சமச்சீர் கல்வியோட சிலபஸ். அண்ட் திஸ் இஸ் பிருத்வி வினோத் ஹூ இஸ் கோயிங் டு ப்ரெசென்ட் யூ திஸ் வீடியோ. வாங்க பார்க்கலாம். Advanced organizer. The teacher calls 5 students and helps them to read the pictures and narrate it in a sequence. அதாவது இந்த ஸ்டோரிக்கு வந்து எப்படின்னா, உங்களுக்கு லைவாக வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் கிளாஸில் உள்ள 5 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கேரக்டரை வந்து அவங்க டிஃபைன் பண்ணுற மாதிரி அலோகேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்கள வந்து ரீட் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டான ஸ்டோரி வந்து நேராகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். Find out the friendship day of this year. What would be the best thing you would like to do on the day for your friend? Friendship day என்னைக்கு இந்த வருஷத்தில் பாருங்கள். அன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினச்சிருக்கீங்க அதை சொல்லுங்கள். யுனைட்டி இஸ் ஸ்ட்ரென்த். யுனைட்டினா என்னது? ஒற்றுமையாக இருக்கிறது. ஸ்ட்ரென்த்னா அதுதான் நம்மளோட பலம். ஓகேங்களா? There was a lake in the middle of a beautiful forest. Near the lake there lived 4 friends. They were a deer, a crow, a mouse, and a tortoise. They met every day near the lake. One day, except the deer, all the friends met. அதாவது அந்த காடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு ஏரி வந்து இருந்திருக்கு. அந்த ஏரியில் வந்து 4 நண்பர்கள் வந்து வசித்து வந்துட்டுருக்காங்க. யார் அந்த 4 நண்பர்கள்? காகம், டாட்டாய்ஸ்னா ஆமை, மவுஸ் சுண்டலி, அப்புறம் டீர்னா என்னது? மானை. இவங்க 4 பேரும் வந்து நண்பர்கள். ஒரு நாள் வந்து அந்த 4 நண்பர்கள் வந்து எப்பவும் வந்து அந்த ஏரியில் வந்து சந்திச்சுக்குவாங்களாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த மான் வந்து அங்கே வந்து வரலை. சரிங்களா? ஸோ இப்போ என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றத கேட்போம். மவுஸ்: ஃப்ரெண்ட்ஸ், we have been waiting for a long time. The deer should have been here by now. சுண்டலி என்ன சொல்லுது? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நேரமாக இங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் அந்த மானையே காணுமே அப்படின்னு வந்து சுண்டலி வந்து சொல்லுது. அதுக்கு க்ரோ என்ன சொல்லுது? எஸ், யூ ஆர் ரைட். ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். ஷி மே பி இன் ட்ரபிள். அவள் எதுலையோ பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டா. ஐ வில் ஃப்ளை ஓவர் தி ஃபாரஸ்ட் அண்ட் லுக் ஃபார் ஹர். சூன் ஹி ஹர்ட் தி சவுண்ட் ஆஃப் தி டீர். அதாவது காக்கா என்ன சொல்கிறா? ஆமாம், மேபி ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கா, அதனால தான் வரலை. நான் பறந்து போய் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வந்து அந்த காகம் வந்து சொல்லுது. பறக்கும்போது என்ன, ஒரு இடத்துல வந்து அவளுக்கு வந்து அந்த மானோட சத்தம் வந்து கேட்குது, க்ரோக்கு. அப்போ டீர் வந்து கத்துது, ஹெல்ப் ஹெல்ப், கேன் சம்ஒன் ஹியர் மீ, ஐ ஆம் ட்ராப்டு, ஐ கேனாட் ஃப்ரீ மை செல்ஃப், ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு வந்து கத்துது. அப்போ மான் எப்படி கத்துது? காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாருக்காச்சும் நான் வந்து கத்துறது கேட்குதா? நான் வந்து மாட்டிக்கிட்டேன், என்னால் விடுவிக்க முடியல, காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு வந்து டீர் வந்து கத்துது. சரிங்களா? ட்ராப்டுனா என்னது? காட். ட்ராப்டுனா மாட்டிக்கிறது, அதாவது காட். ஹண்டர்ஸ் நெட்குள்ளே அந்த டீர் மாட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ட்ராப்டு. க்ரோ: டோன்ட் பி அஃப்ரைட், ஐ வில் டெல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் டு சேவ் யூ ஃப்ரம் தி ஹண்டர்ஸ் நெட். அப்போ காகம் என்ன சொல்லுது? கவலைப்படாத டீர், நான் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறேன், அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை வந்து இந்த ஹண்டர்ஸ் நெட்லேருந்து விடுவிப்பாங்க, ஸோ கவலைப்படாத அப்படின்னு வந்து காகம் வந்து சொல்லுது. டீர்: ப்ளீஸ் பி குயிக் ஆர் எல்ஸ் தி ஹண்டர் வில் கில் மீ ஃபார் ஹிஸ் ஃபுட். சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா அந்த வேட்டைக்காரன் என்னை பிடிச்சிட்டு போய் அவன் வந்து அவனுக்கு சாப்பாடு ஆக்கிடுவான் அப்படின்னு வந்து சொல்லுது டீர். க்ரோ அப்போ என்ன சொல்லுது? ஓ ஷுர் மை ஃப்ரெண்ட். த க்ரோ குயிக்லி ஃப்ளூ பேக் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபார்ம் தெம் அபவுட் தி டீர்ஸ் டிஃபிகல்ட்டி. காகம் என்ன பண்ணுது? கட்டாயம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காகம் வேகமாக அதோட நண்பர்கள்கிட்ட வந்து பறந்து போய் இந்த மாதிரி மான் வந்து ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருக்கு அப்படின்றத விவரிக்குது. டாட்டாய்ஸ் ஷாக்டு: ஓ நோ, அவர் ஃப்ரெண்ட் தி மவுஸ் கேன் கட் தி நெட் வித் ஹிஸ் ஷார்ப் டீத். அப்போ டாட்டாய்ஸ் வந்து அதிர்ச்சி ஆகிட்டு என்ன சொல்லுது? நம்ம ஃப்ரெண்ட் மவுஸ் இருக்காப்புல, மவுஸ் வந்து அவங்க நல்ல கூர்மையான பற்களை வந்து வச்சு அந்த நெட்டை வந்து கடிச்சிருவாப்புல அப்படின்னு வந்து டாட்டாய்ஸ் சொல்லுது. க்ரோ: தேட்ஸ் அ குட் ஐடியா, ஐ வில் டேக் ஹிம் ஆன் மை பேக். உடனே காக்கா என்ன சொல்லுது? அது வந்து ஒரு சூப்பரான ஐடியா, சரி மவுஸ் என் பின்னாடி ஏறிக்கோ அப்படின்னு வந்து க்ரோ வந்து சொல்லுது. சூன் த க்ரோ ஃப்ளூ ஆஃப் டு தி பிளேஸ் வேர் தி டீர் வாஸ் ட்ராப்டு. The mouse quickly nibbled the net with his sharp teeth. Soon the deer escaped through the big hole.
உடனே என்ன பண்ணுது, காக்கா அந்த எலியை வந்து தான் பின்னாடி வச்சுட்டு அந்த மான் இருக்க இடத்துக்கு வந்து பறந்து வந்து போகுது. எங்கே மாட்டி சிக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து பறந்து போகுது. அந்த எலி என்ன பண்ணுது, அது வந்து அந்த நெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மெல்ல 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 கடிக்குது. சரிங்களா, குட்டி குட்டியாக கடித்து அந்த நெட்டை வந்து ஓட்டையாக்கிடுது. உடனே அந்த மான் வந்து அந்த ஓட்டை வழியாக எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துருச்சு. நிபிள்டுனா வந்து என்னது, கொஞ்சம் கொஞ்சம் கடிக்கிறது, அப்படியே குட்டி குட்டியாக கடிக்கிறது. சரிங்களா. டீர், இட் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மீ ஃப்ரம் தி ஹண்டர். பை தி டைம் தி டாட்டாய்ஸ் ஆல்சோ கேம் தேர். அப்போ டீர் என்ன சொல்லுது, நான் வந்து ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே அப்படின்னு வந்து சொல்லுது. அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆமை வந்து அப்படியே மெதுவாக அந்த இடத்துக்கு வந்து இப்போ தான் நடந்தே வந்து சேருது. சரிங்களா. க்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் பி கேர்ஃபுல், தி ஹண்டர் இஸ் கம்மிங், ஹைட் யுவர் செல்ஃப் வேர் எவர் பாசிபிள். க்ரோ சொல்லுது, நண்பர்களே ஜாக்கிரதையாக இருங்க, வேட்டைக்காரன் வந்துக்கிட்டு இருக்கான், போய் அவங்கவுங்க எங்கேயாச்சும் ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு வந்து க்ரோ வந்து சொல்லுது. மவுஸ், ஐ வில் ஹைட் மை செல்ஃப் இன் திஸ் ஹோல்ஸ். அப்போ அந்த சுண்டலி என்ன சொல்லுது, நான் இந்த ஓட்டையில் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்குது. டீர், ஓ மை காட், நாட் அகெயின், லெட் மீ ரன் டீப் இன் டு தி ஹார்ட் ஆஃப் தி ஃபாரஸ்ட். திரும்பவுமா, ஐயோ இந்த டைம் நான் வந்துட்டு சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடு காட்டுக்கு வந்து ஓடுது. க்ரோ, ஹியர் ஐ கோ ஃப்ளையிங். காக்கா என்ன பண்ணுது, நான் பறந்து ஓடிடுறேன்னு அதை ரெக்கையை விரிச்சு பறந்து ஓடிடுச்சு. ஓகேங்களா. டார்டாய்ஸ், உஃப் உஃப் பேண்டிங், ஹவு மச் எவர் ஐ ட்ரை ஐ கேனாட் மூவ் ஃபாஸ்டர் லைக் மை ஃப்ரெண்ட்ஸ். தி ஹண்டர் ரீச் தி பிளேஸ் வேர் ஹீ ஹேட் லேட் ஹிஸ் நெட். அப்போ டார்டாய்ஸ் என்ன சொல்லுது, அது எவ்வளவு நகர்ந்தாலும் அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நகர முடியாதுல்ல டார்டாய்ஸ்னால. ஸோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னால் ஃபாஸ்ட்டாக நகர முடியல அப்புறம் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த ஹண்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டான், எங்கே அந்த வலை விரிச்சானோ அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டான். ஹண்டர் வந்து அந்த இடத்த வந்து இப்போ பார்க்குறான். ஓ மை நெட் இஸ் கம்ப்ளீட்லி டார்ன் இன்டு பீசஸ்ஸா. ஐயோ என்னோட வலை வந்து சுக்கு துண்டு துண்டாக ஆயிடுச்சே அப்படின்னு வந்து சொல்கிறான். டான்னானது கட் இன்டு பீசஸ், அவ்வளவு குட்டி குட்டியாக கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். வேர் இஸ் த டீர், ஹவு டிட் ஹி எஸ்கேப், எங்கே போச்சு அந்த மான், எப்படி தப்பிச்சிச்சு அப்படின்னு வந்து யோசிக்கிறான். ஓகே, பெட்டர் எ டார்டாய்ஸ் தென் நத்திங் அட் ஆல். பரவாயில்ல, டீர் போனால் என்ன, இந்த ஆமை இருக்குல்ல அப்படின்னு வந்து நினைக்கிறான். தி ஹண்டர் காட் தி டார்டாய்ஸ். உடனே என்ன பண்ணுறான், அந்த வேட்டைக்காரன் அந்த ஆமையை வந்து பிடிச்சிட்றான். ஹி புட் இட் இன் ஹிஸ் சாக் அண்ட் கேரிட் இட் ஆன் ஹிஸ் ஷோல்டர். அதை பிடிச்சி அவன் வச்சிருக்க அந்த மூட்டையில் வந்து உள்ளே போட்டுக்கிறான். உள்ளே போட்டு தோள்பட்டையில் தூக்கிட்டு போகிறான். த டீர், தி க்ரோ அண்ட் தி மவுஸ் வெயிட்டட் ஃபார் தி ஹண்டர் டு வாக் அவே அண்ட் ஆஃப்டர் அ வைல் கேம் அவுட் ஆஃப் தியர் ஹைடிங் பிளேசஸ். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த டீரு, க்ரோ அண்ட் மவுஸ் வந்து அந்த ஹண்டர் வந்து நடந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணுறதுக்காக. போனதுக்கப்புறம் அது ஒளிஞ்சிருந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வெளியில் வந்து வருது. வந்தோம்னே என்ன சொல்லுது மவுஸ், என்ன சொல்லுது, அவர் புவர் டார்டாய்ஸ் ஹஸ் பீன் காட், வி மஸ்ட் சேவ் அவர் ஃப்ரெண்ட். ஐயோ ஆமாம் வந்து மாட்டிக்கிச்சே, நம்ம நண்பனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து மவுஸ் வந்து சொல்லுது. டீர், ஐ ஹாவ் அன் ஐடியா, ஐ வில் கோ லிம்பிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹண்டர். வென் ஹீ சீஸ் மீ he will drop the sack and run after me. I will take him far, far away. In the meantime, our mouse is here to help us anyway. அப்படின்னு வந்து சொல்லுது. அப்போ டீர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குது. எனக்கு ஒரு ஐடியா, நான் வந்து அந்த வேட்டைக்காரனுக்கு முன்னாடி கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி நடக்கிறேன். அப்போ அவன் வந்து அந்த மூட்டையை போட்டுட்டு என்னை வந்து பிடிக்க வருவான். நான் அப்படியே அவனை வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். நீங்கள் அந்த டைமில் வந்து என்ன பண்ணுங்கள் மவுஸ், நீங்கள் வந்து அந்த ஆமையை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க அப்படின்னு வந்து டீர் சொல்லுது. லிம்பிங்னா என்னது, வாக் அன்ஈவன்லி வித் wounded ஆர் broken leg. நம்ம காலில் வந்து அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி நடப்போம்ல, அதுதான் லிம்பிங். மெர்சிலெஸ் என்னது, இரக்கமே இல்லாமல். அன்கைண்ட், ஹார்ட்லெஸ், இருதயமே இல்லை அப்படி சொல்கிறாங்கல்ல, மனசாட்சி இல்லை, மெர்சிலெஸ். க்ரோ, பி வெரி கேர்ஃபுல், டோன்ட் லெட் தி ஹண்டர் கேட்ச் யூ அகெயின். அப்போ க்ரோ என்ன சொல்லுது, திரும்பவும் அந்த வேட்டைக்காரன்ட்ட மாட்டிக்காத மான் அப்படின்னு வந்து சொல்லுது. டீர், டோன்ட் வரி, ஐ வில் பி வெரி அலர்ட் திஸ் டைம். த டீர் வெண்ட் அஹெட் ஆஃப் தி ஹண்டர் அண்ட் ஸ்டார்டட் லிம்பிங். ஆன் சீயிங் இட் ஹி ட்ராப்டு ஹிஸ் சாக் வித் தி டார்டாய்ஸ் அண்ட் ரேன் ஆஃப்டர் த டீர் டு கேட்ச் ஹிம். அப்போ டீர் என்ன சொல்லுது, கவலைப்படாத, இந்த டைம் வந்து ஜாக்கிரதையாக நான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுது. சொல்லிவிட்டு அந்த ஹண்டருக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே நொண்டிட்டு நடக்கிற மாதிரி நடக்குது.
அதை பார்த்தோம்னே என்ன பண்ணுறான் அந்த வேட்டைக்காரன், அவன்கிட்ட இருக்க சாக்கை கீழே போட்டுட்டு அந்த டீர் பின்னாடி அவன் ஓட ஆரம்பிக்கிறான் அதை பிடிக்க. டீர் இப்போ என்ன சொல்லுது, கம் ஆன் மெர்சிலெஸ் மேன் கம், திஸ் இஸ் குவைட் அ சேஃப் டிஸ்டன்ஸ் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் டு எஸ்கேப், ஐ வில் நவ் என்டர் டீப் இன் டு தி ஹார்ட் ஆஃப் தி ஃபாரஸ்ட். அப்போ அந்த மான் என்ன சொல்லுது, வா இரக்கமில்லாதவனே வா வா அப்படின்னு வந்து சொல்லுது. அப்பாடி நான் ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டேன், என் ஃப்ரெண்ட் இந்நேரம் எஸ்கேப் ஆகியிருப்பாங்க, நான் இப்போ நடுக்காட்டுக்கு ஓடுறேன்னு சொல்லிட்டு அது வந்து ஓடிருச்சு. சரிங்களா, ஹார்ட் ஆஃப் தி ஃபாரஸ்ட்னானது சென்டர் ஆஃப் தி ஃபாரஸ்ட், அந்த காட்டுக்கு நடுவே. Hunter, oops, the deer is very fast. I can't catch him. I have to satisfy myself with the tortoise today. He reached the place where he had left the sack with the tortoise in it. அப்போ ஹண்டருக்கு வந்து டயர்டாயிடுச்சு. ஊப்ஸ், அந்த மான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு, இதை இன்னைக்கு என்னால் பிடிக்க முடியல, நான் வந்து இந்த ஆமையோட இன்னைக்கு என்னை வந்து சந்தோஷப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் மூட்டையை வந்து எங்கே விட்டானோ அந்த இடத்துக்கு வந்து அவன் வந்து போகிறான் தேடி. ஹண்டர், குட் ஹெவன்ஸ், வேர் இஸ் த டாட்டாய்ஸ்? பார்த்தா அங்கே டாட்டாய்ஸ் அங்கே இல்லை. அடக்கடவுளே, நம்ம இதையும் விட்டுட்டோமே அப்படின்னு வந்து அவன் நினைக்கிறான். ஸோ இவங்க 4 பேரும் தப்பிச்சுட்டு ஹாப்பியாக வந்து இருக்காங்க. Summary of the story. Objectives. Fill in the blanks. The mouse was waiting for the mouse யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, டீருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ டீர். The deer was dash in the hunter's net. டீர் வந்து மாட்டிக்குச்சு, மாட்டிக்கிட்டுறதுக்கு வந்து இங்கிலீஷில் என்னது, trapped. The dash gave the information about the condition of the deer. யார் வந்து டீரை பற்றி நியூஸ் வந்து மித்த அனிமல்ஸ்க்கு வந்து கொடுத்தா, க்ரோ, ஏன்னா அதுதான் பறந்து போய் மாட்டிக்கிட்டதை வந்து மித்த அனிமல்ஸ்க்கு வந்து சொல்லுச்சு. தி மவுஸ் குயிக்லி நிபிள் தி நெட் வித் ஹிஸ் டீத். யார் வந்து அந்த நெட்டை வந்து நிபிள் பண்ணால், மவுஸ் வந்து பண்ணாங்க. அது கடிக்கிறதுக்கு பேர் என்னது, நிபிள், குட்டி குட்டியாக கடிக்கிறதுக்கு பேர். தி ஹண்டர் வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் தி டாட்டாய்ஸ். அவன் என்ன நினச்சான், நம்ம இன்றைக்கி ஆமையோட நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சான். டபுள் அண்ட் ஆல்ஃபபெட் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இங்கே ஒரு ஆல்ஃபபெட்டை வந்து டபுள் பண்ணணுமா, அதாவது 2 தடவை வந்து எழுதணும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே என்ன வரும், டீர், டிஇஆர், ஃபுட், எஃப்ஓஓடி, நிபிள்டு, என்ஐபிபிஎல்இடி, லுக்டு, எல்ஓஓகேஇடி, ஃபாலோ, எஃப்ஓஎல்எல்ஓடபிள்யூ, ட்ராப்டு, டிஆர்ஏபிபிஇடி, ட்ராப்டு. டீர்னா மான், ஃபுட்டுனா சாப்பாடு, நிபிள்னா குட்டிக்கடி, லுக்குடுனா வந்து பார்க்குறது, ஃபாலோனா பின்தொடர்தல், ட்ராப்டுனா மாட்டிக்கிறது. ஆன்சர் தி ஃபாலோயிங். வாட் ஹேப்பன் டு தி டீர்? டீருக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. த டீர் காட் ட்ராப்ட் இன் தி ஹண்டர்ஸ் நெட். டீர் வந்து வேட்டைக்காரனோட நெட்டில் வந்து மாட்டிக்கிச்சு. ஹூ சேவ்ட் த டீர்? யார் டீரை காப்பாற்றினா? த க்ரோ, மவுஸ் அண்ட் தி டாட்டாய்ஸ் சேவ்டு த டீரை. அதாவது காகம், சுண்டலி, ஆமை, இது 3 சேர்ந்து அந்த மானை வந்து காப்பாத்துச்சு. வாட் வாஸ் தி ட்ரிக் டன் பை தி ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ட்ரிக் வந்து ப்ளே பண்ணாங்க? The deer planned to limp before the hunter so that the hunter would drop the tortoise and would run after the deer to catch him. In the meantime, mouse could help the tortoise escape from the sack. This was the trick done by the friends. என்ன பிளான் பண்ணாங்க? அதாவது மான் வந்து நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க ஹண்டருக்கு முன்னாடி. அப்போ வந்து என்ன பண்ணுவான் ஹண்டர், அந்த டாட்டாய்ஸை வந்து அப்படியே மூட்டையோட கீழே போட்டுட்டு மானை வந்து பின்தொடர்ந்து போவான். அந்த நேரத்தில் வந்து மவுஸ் வந்து டாட்டாய்ஸை போய் காப்பாற்றிடும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ட்ரிக் வந்து ப்ளே பண்ணி காப்பாற்றினாங்க. வாட் இஸ் தி மாரல் ஆஃப் தி ஸ்டோரி? இந்த கதை மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யுனைட்டி இஸ் ஸ்ட்ரென்த் இஸ் தி மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் வந்து யுனைட்டடாக இருந்தனால தான் ஒன்றுக்கு ஒன்று வந்து காப்பாற்றிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. வாட் ஹேப்பன் டு தி ஹண்டர் ஃபைனலி? கடைசியாக அந்த ஹண்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தி ஹண்டர் வாஸ் லெஃப்ட் அவுட் வித் நத்திங் ஃபைனலி. அந்த ஹண்டருக்கு கடைசியில் வந்து எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. வாஸ் லெஃப்ட் அவுட் வித் நத்திங் ஃபைனலி. சரிங்களா? ஃபைண்ட் தி ஹிடன் அனிமல் இன் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ். பியர்டு, பியர்டில் என்ன அனிமல் இருக்குது? பியர் இருக்குது. பிளான்ட்டு, இங்கே ஆண்ட் இருக்குது. க்ரௌடட், க்ரோ இங்கே இருக்குது பாருங்கள். ரேஷன், ரேட் இருக்குது. கவர்டு, கவ். கேட்ச், கேட். பேட்ச், பேட். டூ மேஜிக் பை சேஞ்சிங் ஒன் அனிமல் இன்டு தி அதர். மேஜிக் பண்ணி ஒரு அனிமலை வந்து இன்னொரு அனிமலை வந்து மாற்ற போகிறோம். எப்படின்னா ஒவ்வொரு லெட்டர்ஸாக வந்து ஒவ்வொரு டைம் மாற்றணுமா. சரிங்களா? இங்கே டாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்டரை வந்து மாற்றுறாங்க, அப்படின்னா டாட் ஆயிடுது.
அப்புறம் திருப்பி இந்த இதில் வந்து ஒரு லெட்டரை வந்து மாற்றுறாங்க. முன்னாடி இருக்க லெட்டரை மாற்றினா காட்டாக மாறுது. அப்புறம் அந்த நடுவில் இருக்க லெட்டரை மாற்றிருக்காங்க கேட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றணும். எப்படி மாற்றலாம்? கவ் இருக்குது சரிங்களா. நம்ம வந்து டபிள்யூவை மாற்றுவோம். காப் ஆயிரும். காப்னா போலீஸ். அப்புறம் வந்து காப்பை வந்து கப்பு மாற்றுறோம். கப்பை வந்து பப்பா வந்து மாற்றிட்டோம். ஸோ இது வந்து என்னது? கடடி பியரை. இதை வந்து டியர்னு மாற்றலாம். அப்புறம் வந்து டீர். ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்து வந்து மாறுபட்டுகிட்டே வருது. பிக்கு. பிக்கை வந்து பின்னுன்னு மாற்றலாம். பின்னை வந்து பென், பென் டு ஹென்னை. கோ டு போட், போட் டு பீட், பீட் டு பியரை. ஸோ இப்படி நீங்களும் மாற்றுங்க. Word ladder. Identify the wild animals from the clues given below to climb down. இங்கே கொடுத்துருக்க அந்த பாக்ஸஸை வந்து ஃபில் பண்ணணும். எதை வச்சு ஃபில் பண்ணணும்? இந்த க்ளூஸை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும் சரிங்களா. வாங்க பண்ணலாம். ஐ ஹவ் பியூட்டிஃபுல் ஐஸ் அண்ட் ஹார்ன்ஸ். என்னோட கண்களும் என்னோட கொம்புகளும் அவ்வளோ அழகாக இருக்கும். எந்த அனிமலுக்கு வந்து கண்கள் அழகாக இருக்கும்? மான். மான் போல விழி அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ டீர், டிஇஇஆர். ஐ லிவ் இன் பரோஸ். நான் பொந்துக்குள்ளே தான் என்னோட வசிப்பிடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எது? ரேபிட். RABBIT. ஐ கேரி மை ஹவுஸ் ஆன் மை பேக். என் வீடை என் முதுகு பின்னாடியே நான் சுமப்பேன். என்ன அனிமல்? டார்டாய்ஸ். அதோட ஓடு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அதோட வீடு. டார்டாய்ஸ். TORTOISC. டார்டாய்ஸ். ஐ ஹவ் ஒன் ட்ரங்க் அண்ட் 2 டஸ்க்ஸ். 2 தந்தமும் ஒரு தும்பிக்கையும் இருக்கும். எதுக்கு? எலிஃபேண்ட்டுக்கு. ELEPHANT. எலிஃபேண்ட். I have a yellow coat with black lines. எனக்கு வந்து என் உடம்பு வந்து ஒரு எல்லோ கோட் போட்ட மாதிரி இருக்கும். அதில் வந்து கருப்பு வரிகள் வந்து இருக்கும். எந்த அனிமல்ஸ்க்கு அப்படி வந்து இருக்கும்? டைகருக்கு இருக்கும். ஐ ஹாவ் அ ஹார்ன் ஆன் மை நோஸ். என்னோட மூக்கில் வந்து கொம்பு இருக்கும். எந்த அனிமலுக்கு வந்து மூக்கில் கொம்பு இருக்கும்? ரைனோசரஸ். அதை வந்து ரைனோ சொல்லுவாங்க. RHINO. ஐ கேன் see ஒன்லி அட் நைட். என்னால் நைட்டு மட்டும்தான் பார்க்க முடியும். எந்த பேர்டு அது? அவுல். OWL. அவுல. I am the king of the forest. காட்டுக்கு ராஜா யார்? lion. 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 Let us listen and learn. Look at the following pictures given below. Have you ever listened to them? Write the names of the animal and write it cries. அதாவது கீழே கொடுத்துருக்க அனிமல்ஸ் எப்படி கத்தும், அவங்களோட சவுண்டை வந்து எப்படி சொல்லுவாங்கன்றதை வந்து நம்ம சொல்லணும். டாக் என்ன பண்ணும்? பார்க்ஸ். எலிஃபண்ட் வந்து ட்ரம்பட்ஸ். ஃப்ராக் வந்து க்ராக்ஸ். மவுஸ் வந்து ஸ்குவீக்ஸ். ஹார்ஸ் வந்து நெய்ஸ், கணைக்கிறது. Let us speak our thoughts. Use the expressions given in the box to suit the situation and say it to your friends. கீழே கொடுத்துருக்க பாக்ஸில் உள்ள வேர்ட்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். டேஸ் மே ஐ நோ த வே டு திஸ் அட்ரஸ். அப்போ என்ன சொல்லுவீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க ஒருத்தவங்ககிட்ட கேட்குறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முன்னாடி எக்ஸ்கியூஸ் மீ வந்து சொல்லுவீங்க. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ நோ தி வே டு திஸ் அட்ரஸ். கிவ் மீ யுவர் பென் ப்ளீஸ். ஒரு பேனா கேட்குறீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் பேனாவை கொடுங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. ஸோ ப்ளீஸ். Pardon. Will you kindly tell your name once again? அதாவது திரும்ப கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு புரியாமல் திரும்ப வந்து கேட்குறோன்னா அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணணும்? பார்டன் யூஸ் பண்ணணும். ஐ ஹவ் ஹர்ட் யூ ஸோ மச். சாரி ஃப்ரெண்ட். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறோன்னா என்ன சொல்லணும்? சாரி சொல்லணும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஹெல்ப். இப்போ யாராச்சும் ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? தேங்க்யூ சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸஸில் ஃபில் பண்ணியாச்சு, இந்த பிளாங்க்ஸில். Let us read. Please help little Sabaris to understand the following road signs and write it in his notebook. நம்ம சபரிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமா, இந்த ரோட் சைன்ஸ் எல்லாம் என்ன மீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி. இந்த ட்ரையாங்கிள்குள்ளே என்ன இருக்குது? ட்ரெயின் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க? இது வந்து ரயில்வே க்ராசிங். அதாவது இந்த இடத்துல வந்து ரயில் வந்து க்ராஸ் ஆகிட்டு போகும். ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக போங்க அப்படின்றத மீன் பண்ணுது. இப்போ பி போட்டு அதை க்ராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்னது? வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணக்கூடாது, நோ பார்க்கிங். இந்த இடத்துல வந்து வண்டி வந்து நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சர்க்கிள் போட்டு அதை இப்படி க்ராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நோ என்ட்ரின்னு அர்த்தம். இந்த வழியாக நீங்கள் செல்லக்கூடாது. அதே மாதிரி இப்போ யூ பார்த்துருக்கீங்களா? யூ போட்டு அடிச்சிருக்காங்க. இது வந்து யூ வந்து ரிவர்ஸ் யூ மாதிரி இருக்கும். நோ யூ டர்ன். நீங்கள் யூ டர்ன் எடுத்து இங்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கோட்டில் இந்த மனுஷன் வந்து நடந்து போயிட்டுருக்காப்புல. ஸோ இது வந்து நடைபாதை, பெடஸ்ட்ரியன் கிராசிங். அப்படின்னா இந்த பாதையில் தான் நீங்கள் நடந்து போகணும் அப்படின்னு அர்த்தம். ஃபங்க்ஷனல் கிராமர். Read the words. Functional grammar. Read the word cards and write it in the proper box. Animal. என்னெல்லாம் அனிமல் வந்து இருக்குது? ரேட், லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து நேமிங் திங்ஸ். பிளேஸ் டெல்லி, சென்னை. பர்சன் பேர் என்னது? கிங் அண்ட் டாலி. திங் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? போட் அண்ட் மில்க். ஸோ இதை வந்து பிரித்து எடுத்தாச்சு. இந்த நேமிங் வேர்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? நவுன்ஸ்னு வந்து அர்த்தம்.
நேம்ஸ்னால் வந்து ஒரு இதோட பெயர். இப்போ எல்லா பொருட்களுக்கும் ஒரு பெயர் இருக்கும். ஸோ அதுதான் என்னது நேமிங் வேர்ட்ஸ். நவுனு எதுவுமே பெயர் இல்லாமல் வந்து இருக்காது. fill in the blanks with right words. இங்கே பாருங்கள் ஒரு பேபி. ஸோ பேபி. இப்போ நிறைய பேபி இருந்தால் என்ன சொல்லணும்? 3 பேபிஸ். ஒரு பிளேட்டை. இங்கே பாருங்கள் 4 பிளேட்ஸ். ஸோ வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபி ஒய்யை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்? ஐஇஎஸ். ஒய் இருந்துச்சுன்னா ஐஇஎஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பிளேட் இது வந்து எஸ் ஜென்ரலாக போட்டால் போதும். அதே மாதிரி லீஃப் பாருங்கள். லீவ்ஸ் எஃப்ஐ தூக்கிட்டு விஎஸ் வந்து போடணும். இப்போ எஃப்இ அப்படி வந்து இருந்துச்சுன்னா அதை ரெண்டையும் வந்து எடுத்துகிட்டு விஎஸ்ஸாக மாற்றிடணும் ப்ளூரலாக இருக்கும்போது. ஸோ நைஃப் 6 knives. ட்ரெஸ் 7 dresses. எஸ்இஎஸ் சேர்க்கணும் இங்கே. டெக்கரேட் தி கேப் வித் ஐஇஎஸ் ஆர் விஇஎஸ் வேர்ட்ஸ் ஃபார் லோஃப், ஃப்ளை, உல்ஃப், சிட்டி, லில்லி அண்ட் தீவ்ஸ். இது எல்லாமே வந்து ப்ளூரலாக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. லோஃப் லோவ்ஸ், ஃப்ளை ஃப்ளைஸ், உல்ஃப் உல்ஃப்ஸ், சிட்டி சிட்டிஸ், லில்லி லில்லீஸ், தீவ் தீவ்ஸ். அதாவது இஎஃப் இல்லைன்னா எஃப் இருந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி விஇஎஸ் வந்து போட்டுடணும். அதை மறந்துடாதீங்க. இன் தி ஃபாலோயிங் வேர்ட் there is a change in the vowels. இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸில் வந்து பார்த்துருக்கிங்கன்னா வவ்வல் லெட்டர்ஸ் மட்டும் மாறும். டூத் இதில் வந்து எது வவ்வல்? ஓவோ வந்து வவ்வல். ஸோ இது மாறுது பாருங்கள். டிஇஇடிஹெச் டீத். நிறையா இருந்தால் என்ன சொல்லுவாங்க? டீத் சொல்லுவாங்க. மவுஸ் ஒரே ஒரு சுண்டலி இருக்கும்போது மவுஸ். ஸோ இங்கே பாருங்கள் ஓயு வந்து எப்படி மாறுது? எம்ஐசிஇன்னு மாறுது. மைஸ். மேன் வந்து இந்த ஏ வந்து வவ்வல். ஸோ மென்னுன்னு வந்து மாறுது. எம்இஎன். நிறையா ஆள் இருந்தால் மென் அவங்க பேர். there is a complete change in the following words. சில வேர்ட்ஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். இது ஒரு குழந்தை இருக்கும்போது சைல்டு சொல்லுவாங்க. குழந்தைகள் இருக்கும்போது அவங்க பேர் என்னது? சில்ட்ரன். ஒரு காளமாடு இருக்கும்போது ஆக்ஸ். அதுவே நிறையா இருந்துச்சுன்னா எருது. நிறைய எருதுகள் இருந்துச்சா அது பேர் ஆக்சன். Some nouns don't change whether they are one or many. சில நவுன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து ஒன்னாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ப்ளூரலாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு மான் இருந்தால் அதை டீர் தான் சொல்லுவாங்க. நிறைய மான்கள் இருந்தாலும் அதையும் டீர் தான் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஷீப்பு. நிறைய ஆட்டுக்குட்டி இருந்தாலும் அதுதான், நிறைய செம்பரி ஆடு இருந்தாலும் அது பேரும் ஷீப்பு தான். சேஞ்ச் தி நம்பர் ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். இங்கே கொடுத்துருக்கதை வந்து நம்ம வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து மாற்றணும். இந்த நம்பர்ஸை பாக்ஸ் சிங்குலராக கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ளூரலாக மாற்றணும். பாக்ஸஸ், கேர்ள்ஸ், ஹீரோஸ் இங்கே ப்ளூரலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம சிங்குலராக மாற்றணும். ஸோ ஹீரோ. சர்ச்சஸ், சர்ச். ஆர்மீஸ், பாய்ஸ். பலூன்ஸ். லீவ்ஸ். கீஸ். ஃபேமிலிஸ். கிளாஸஸ். ஆஷஸ். ஷெல்ஸ். சிம்னீஸ். மஸ்கிட்டோஸ். புக்ஸ். உல்ஃப்ஸ். லைன்ஸ். கைட்ஸ். ப்ரஷஸ். டியூட்டி. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து மாற்றியாச்சு. ஃபன் டைம். பசில் வித் எஸ். எஸ்ஸை யூஸ் பண்ண பசில்ஸ் வந்து இது. fill in the blanks with the help of the clues given. All the words on the left ends with S and those on right begins with S. என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே க்ளூஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி இந்த பாக்ஸஸை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ளதில் எல்லாமே எஸ்ஸில் வந்து முடிகிற வார்த்தைகளாக வந்து இருக்கும். ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் ஆரம்பிக்கிற வார்த்தைகளாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க க்ளூவு. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து என்னது? ஷீ டேஸ் அ குட் கேர்ள். ஷீ இஸ் அ குட் கேர்ள். ஸோ ஐ இங்கே இருக்குது எஸ். ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். BUS. ராம் கோஸ் டு ஸ்கூல் பை வாக். கோஸ். GOES. ஐ நீட் அ கிளாஸ் ஆஃப் மில்க். கிளாஸ். GLASS. ஐ கட் தி கேக் இன்டு பீசஸ். PIECES. துண்டாக வெட்டுறது. வி ஷுட் நாட் பி ஜெலஸ். நம்ம பொறாமப்படக்கூடாது. JEALOUS. ஓகே, இப்போ ரைட் சைட் க்ளூ பார்ப்போமா? அதாவது எஸ்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஐ எம் சிக். ஸோ ஐ won't go to school. எனக்கு உடம்பு முடியல அதனால் நான் போகலை. ஸோ SO. ஸோ தி சன் ஷைன்ஸ் பிரைட்லி. அந்த சூரியன் வந்து பிரகாசமாக ஷைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. SUN. we like to swim in the pool. swim. SWIM. நீந்துறது. many stars are there in the sky. நிறைய நட்சத்திரங்கள் வந்து ஆகாயத்தில் வந்து இருக்குது. STARS. தி ஸ்பைடர் ஸ்பின்ஸ் இட்ஸ் வெப். அந்த ஸ்பைடர் எட்டுக்கால் பூச்சி வந்து என்ன பண்ணுது? அந்த வெப் அதோட வலையை வந்து பின்னுது. SPIDER. ஸ்பைடர். சைலன்ஸ் இஸ் கோல்டன். அமைதியாக இருக்கிறது வந்து பொன்னானது. SILENCE. சைலன்ஸ். தேங்க்யூ கிட்ஸ்.